என் தங்கப்பிள்ளையே, இன்று உனக்கான மன நிறைவை கொடுக்கக்கூடிய இந்த திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் என் குழந்தை, உன்னுடைய கண்ணீருக்கு பதில் சொல்கின்ற இந்த வராகி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் முடிவு சொல்ல வந்திருக்கின்றேன். நீ அழுதது எல்லாம் போதும். இன்றோடு அத்தனையையும் நிறுத்து. இனி உன் வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை புன்னகைக்க வைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் மனதளவில் நீ பட்ட காயங்கள் எல்லாம் நான் அறிவேன். மனதால் என் பிள்ளை சந்தித்த பிரச்சனைகளை எல்லாம் நான் அறிவேன். மனதளவில் உனக்குள் ஏற்பட்ட பாதிப்புகள், எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாமல் நீ தவித்த தவிப்புகள் என்று அத்தனையையும் நான் அறிவேன். எல்லாவற்றையும் அறிந்த பிறகுதான் இந்த வராகி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே மனிதன் விண்ணை தொட்டுவிட்டால் அது அவனினுடைய அறிவால் தொட்டுவிட்டான் என்று சொல்கின்றான். அதே நேரம் மண்ணில் விழுந்து விட்டால் அது அவனது விதி என்று சொல்லிவிடுகின்றான். இப்படி சர்வசாதாரணமாக எதையுமே ஒருவரினுடைய திறமை என்னவென்று அறியாமல் நாம் முடிவுக்கு வந்து விடுகின்றோம். இப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் நடந்தது. நீ நல்ல காரியங்களை செய்யும் பொழுதும், வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு செல்லும் பொழுதும் உன்னை கண்டுகொள்ளாத இந்த மனிதர்கள், நீ எப்பொழுது கஷ்டப்பட்டாயோ, எப்பொழுது இந்த வாழ்க்கையில் ஒரு சோதனையை சந்தித்தாயோ, அப்பொழுது உன்னை மட்டம் தட்டினார்கள் அல்லவா? உன்னை வேண்டும் என்றே நிலைகுலைய வைக்கச் செய்தார்கள் அல்லவா? எல்லாவற்றையும் நான் நன்கு அறிவேன். எல்லா விஷயங்களையும் நான் தெரிந்துதான் இப்பொழுது உன் முன்னால் நின்று உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இனி எதை நினைத்தும் என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். எந்த ஒரு சந்தர்ப்பமும் எந்த ஒரு சூழ்நிலையும் உனக்கு என்ன கொடுத்தது என்று நீ வருந்த வேண்டாம். அத்தனைக்கும் இந்த காலம் பதில் சொல்லும் என்று நான் சொன்னது போலத்தான் இப்பொழுது நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும், நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கான நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதையும் எதிர்பார்த்து நிற்கும் பொழுது அது நமக்கு கிடைக்கவில்லை என்றவுடன் மனம் பதற்றமடையும், அதிகமாக சிந்திக்கும், நமக்கு ராசி இல்லை என்று சொல்ல வைக்கும். இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கான நன்மைகள் நடக்காது என்பது போல உன்னை யோசிக்க வைத்து விடுகின்றது. இப்படியெல்லாம் எண்ணி ஒருபோதும் கலங்காதே. அதே நேரத்தில் யாரும் தனக்கில்லை என்றும் நீ எண்ணி விடாதே. உன்னை எந்த சூழ்நிலையிலும் வழிநடத்தவும், எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்றவும் உனக்காக உன் அம்மா நான் இருக்கும் பொழுது, என் பிள்ளை, நீ எந்த இடத்திலும் மனம் துவண்டு விடாதே. எல்லா சந்தர்ப்பத்திலும் உனக்காக நான் வருவேன். எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த இடத்தில் நான் உனக்காக கை கொடுப்பேன். என் பிள்ளையை, சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீ தெய்வத்தின் துணையோடு தான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றாய் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இதையெல்லாம் உணரப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து அவர்களுக்கான மாற்றத்தை அவர்கள் புரிந்துவிட வேண்டிய நேரம் அவர்களுக்கு வந்துவிட்டது. இந்த நிலைகளையும் இந்த சூழ்நிலைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கை இனி கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது. மனது யோசிக்கும், வேறு வழியில் தவறான பாதையில் சென்று விடலாமா, நம் வாழ்க்கையில் நாம் விரைவாக முன்னேற வேண்டுமே என்றெல்லாம் யோசிக்க வைக்கும். தவறான மனிதர்களுடான பழக்கத்தை அதிகப்படுத்தும். மற்றவர்கள் எந்த விஷயத்தை சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்ளலாம் என்று தோன்றும். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு பிள்ளை தெய்வத்தின் அன்பு நமக்கு இருக்கும் பொழுது நாம் நேர்மையாகத்தான் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றதோ, எந்த ஒரு பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் நாம் எதையும் விட்டுவிடக்கூடாது என்று நினைக்கின்றதோ, அந்த பிள்ளை இந்த வாழ்க்கையின் சாதனைகள் பலவற்றை இன்னும் சில நாட்களில் புரிவதற்காக பிறந்த குழந்தை. இன்னும் சில நாட்களில் இவர்கள் யோசிக்கின்ற விஷயங்கள் பல அவர்களின் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடத்தான் போகின்றது. இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளையும் நீ பட்ட துன்பங்களையும்
நீ யாரிடத்தில் சொன்னாயோ இல்லையோ, உன் தாயானவள் என்னிடத்தில் நீ சொன்னாயல்லவா, அம்மா, உன் பிள்ளை நான் படுகின்ற பாடு என்னவென்று உனக்கு தெரியவில்லையா? என் கண்ணீரை காண உனக்கு அத்தனை சந்தோஷமா என்று நீ என்னிடத்தில் கேட்ட கேள்விகள் எல்லாமும் எனக்கு நினைவில் இருக்கின்றது. உன்னுடைய சூழ்நிலைகளை நான் ஒருபொழுதும் உணராமல் இல்லை. உன்னுடைய காயங்களைக் கண்டு நான் ரசித்தவளும் இல்லை. என் பிள்ளையே, ஒரு விஷயம் உனக்கு இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வழியில் சென்றால்தான் அது உனக்கு நன்மையை கொடுக்கும். இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே உனக்கு என்னவென்று புரிய வைக்கும். உன்னை சுற்றி என்ன நடந்தது, உன்னை சூழ்ந்து இந்த வாழ்க்கை வந்து உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் தெளிவாக தெரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நிலையிலுமே உனக்கென ஒரு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் நான் உன்னை தேடி ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய பாதங்கள் நடக்க தயாராக இருந்துவிட்டது என்றால் நீ செல்கின்ற பாதைகள் ஒருபொழுதும் உன்னை வராதே என்று மறுப்பு சொல்லப் போவது கிடையாது. நீ செல்கின்ற பாதையில் உனக்கு சரியானபடியான ஒரு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லோரும் எதையாவது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அதனால் நீ கலங்குகிறாய் என்பதனை எல்லாம் முதலில் நிறுத்து. யார் என்ன சொன்னாலும், யார் எப்பேற்பட்ட விஷயங்களை செய்தாலும் நீ கலங்காமல் உன் பாதையில் சென்று உன் வெற்றியை தொடுவதற்கு இந்த வராகியின் துணை கொண்டு எப்பொழுதும் விழிப்போடு இரு. எந்த இடத்தில் நீ தயங்கினாலும் அந்த இடத்தில் உன்னை அப்படியே இந்த வாழ்க்கையிலிருந்து முடித்து கட்ட ஒரு கூட்டமே அங்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. இவர்களுக்கு இடையில் நீ ஒருபொழுதும் சிக்கிக்கொள்ளாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களை என்னவென்று நீ உணர தயாராகிவிட்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை இனிமேலும் இது போன்ற மாற்றங்களை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை வேண்டும் என்றே இத்தனை சோதனைகளுக்கு ஆளாக்க நினைத்தவர்கள், உன் கண்ணீரை காண துடித்தவர்களுக்கு உன்னுடைய வெற்றியை நாம் பரிசாக கொடுக்க போகின்றோம். இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட அதிசயங்களை நாம் பரிசாக கொடுக்க போகின்றோம். இனி எல்லாமுமாக என்றும் என்றென்றும் நீ உனக்கான நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை பேரதிசயத்தோடு வாழப் போகின்றாய். உனக்கே புரியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பல நன்மைகள் உன்னை தொடர்ந்து வந்து உன்னை நிச்சயமான சந்தோஷத்திற்கு ஆட்படுத்த போகின்றது. இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்ற எண்ணம் எல்லாம் முடிந்து நடந்தது எல்லாமும் நம்முடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை யாரும் தடுக்க முடியாது. அது உனக்கு நடந்தே தீர வேண்டும் என்ற விதியினால் நடந்த விஷயங்கள். இதையெல்லாம் என் பிள்ளை இனியும் ஒரு பொழுதும் நினைத்து நீ கலங்காது. உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை இனி எப்பொழுதும் உன் வசமாக உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். நல்ல நேரம் உனக்கென நான் தந்திருக்கின்ற இந்த காலம். இனி எந்த சூழ்நிலையையும் நினைத்து என் பிள்ளை வருந்த வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய நிலையை கண்டு ரசிக்க துடித்தவர்கள் இனிமேல் இந்த நிலையை கண்டு வாயடைத்து போகத்தான் போகின்றார்கள். இப்படி ஒரு வெற்றி உனக்கு கிடைக்கும் என்று தான் எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு கிடைத்திருப்பதை நினைத்து நிச்சயமாக மிகுந்த வேதனை படத்தான் போகின்றார்கள். என் குழந்தையை, சிரிக்க பழகி கொண்டவன் கண்ணீரை மறைக்க தெரிந்தவனாக இருப்பான். ஒருவர் சிரிக்கிறார் என்பதற்காக இவர்கள் மிகுதியான சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள் என்று நினைத்துவிடக்கூடாது. ஏனென்றால் பல ஆயிரம் வழிகளை மறக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தான் எதிர்பார்க்கின்ற பல விஷயங்களை எல்லாம் தன் மனதிற்குள்ளேயே போட்டு புதைத்துவிட்டு தன்னுடைய சிரிப்பை மற்றவர்கள் மத்தியில் பரிசாக கொடுத்து கொண்டிருப்பார்கள். இந்த எண்ணமும் இந்த சிந்தனைகளும் ஒவ்வொரு மனிதனையும் அடுத்தடுத்த நிலையை நோக்கி நகர வைக்கின்ற நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே.
இனி இந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் உன் வசமாக்கி தருகின்ற இந்த தாயின் அன்பை புரிந்து கொண்டு நாம் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் பின்வாங்கிவிடக்கூடாது என்பதில் நீ முழுமையான கவனத்தோடு இருந்து விட்டாலே அது போதும். இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சியும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு வெற்றியும் உனக்கு உறுதியாக கிடைக்கும். உனக்கென இந்த வாழ்க்கை எல்லா உண்மைகளிலும் உன்னை வழிநடத்தும். தடுமாறாத என் பிள்ளை, வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ என்னுடைய அன்பு கொண்டு தடுமாறாமல் சென்று கொண்டே இரு. சூழ்ச்சிகளுக்குள் சிக்காமல், வீழ்ச்சியின் பாதையில் விழுந்து விடாமல் நீ எப்பொழுதும் தாயின் அன்பினால் முன்னேற வேண்டும். உனக்கு எதிர்காலம் சந்தோஷமான விஷயங்களை கொடுக்கத்தான் வருகிறது. உனக்கான எதிர்காலம் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கத்தான் வருகின்றது. இனி உன்னோடு நான் வருவது போல இனி எல்லா நிலையிலும் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான சந்தோஷமும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமுமாக உன்னை நான் காப்பாற்ற வருகிறேன். அத்தனையுமாக உன்னை வழிநடத்த நான் வருகின்றேன். இனி இந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை பற்றிய விஷயங்களும் உன்னை பற்றிய தேவைகளும் இனி எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும். உன்னை கடந்து வந்து இந்த சோதனைகளை தாண்டி வந்து உனக்கான பேரதிசயத்தை நடத்தட்டும். நீ அழுத அழுகைக்கெல்லாம் உனக்கு பதில் கிடைக்கும். உன்னுடைய கண்ணீரை கண்டு ரசித்தவர்களுக்கெல்லாம் நல்லதொரு பலன் கிடைக்கும். என் பிள்ளையே, அவர்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தது தானே இன்று உன்னை உத்வேகப்படுத்தி இருக்கின்றது. அவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் தானே அடுத்த நிலை என்னவென்று உன்னை யோசிக்க வைத்திருக்கின்றது. இனி எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து விட வேண்டும் என்று உன்னை மன உறுதியோடு சிந்திக்க வைத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இனி என்ன நடந்தாலும் நாம் நமக்காக இந்த வாழ்க்கையை இனி ஒரு முறையாவது வாழ்ந்தாக வேண்டும். நமக்காக நம்முடைய மகிழ்ச்சியை நாம் ஒரு முறையாவது பெற்றாக வேண்டும். இனியும் மற்றவர்களுக்காக நாம் தொலைத்தது போதும், மற்றவர்களுக்காக நாம் இழந்ததும் போதும் என்ற எண்ணமும் சிந்தனையும் உனக்குள் வந்துவிட்ட பிறகு இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். இனி எதற்கும் என் பிள்ளை கண்ணீர் வடிக்கவும் வேண்டாம். யாரெல்லாம் உன்னால் முடியாது என்று சொன்னார்களோ அவர்களை உன்னை பார்த்து வியக்கின்ற அளவிற்கு நீ மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் காணப்போகின்றாய். என் தங்கமே, இவர்களால் என்ன முடியும்? இவர்களால் எதை நடத்திவிட முடியும்? இவர்கள் எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்து விடுவார்கள் என்று எல்லாம் உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் முன்னிலையில் நீ மிகப்பெரிய வெற்றியை அடைந்து இந்த வாழ்க்கையில் நீ யார் என்று நிரூபிக்கப் போகின்றாய். மற்றவர்களுக்கு நிரூபிக்கிறாயோ இல்லையோ, உனக்கே உன்னை யார் என்று நீ நிரூபிக்கப் போகிறாய். உனக்கே இந்த வாழ்க்கையை என்னவென்று புரிய வைக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். இந்த வராகியினுடைய அன்பு கொண்டு என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு அதிரடி மாற்றம் நடந்தே தீரும். என் பிள்ளை இழந்த ஒரு சந்தோஷம், உன் முன்னால் நின்று உன்னிடத்தில் பறித்த ஒரு விஷயம், இவை அத்தனையையும் ஒன்று சேர்ந்து நீ மீட்டெடுக்கப் போகின்றாய். இவை அத்தனையையும் ஒன்று சேர்ந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையாக மாற்றப் போகின்றாய். கலங்காமல் இரு. வெற்றி என்றுமே உனதாக மாறட்டும். வருந்தாமல் இரு. வாழ்க்கையின் சந்தோஷம் என்றுமே உனதாக மாறட்டும். யாரும் இங்கே தடை சொல்ல போவது கிடையாது. உன்னுடைய முயற்சிக்கு குறுக்கில் யார் வந்தாலும் அந்த இடத்தில் அவர்களுக்கான தண்டனையை கொடுக்க இந்த வராகி நான் வந்து நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனையிலும் உனக்கென உன் அம்மாவின் அன்பு உன்னை தொடரும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கி விட வேண்டாம். இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருந்தி விட வேண்டாம். இந்த நிலையும் இந்த சூழ்நிலையும் உனக்குள் தருகின்ற ஒரு மாற்றம் இனி எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு மாற்றமாக உறுதியாகவே இருக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனது எப்பொழுதும் தடுமாறி விடாமல் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை தெளிவுபடுத்தட்டும்.
உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் இந்த வராகி உனக்காக முன்னின்று உன்னை வழிநடத்துவாள் என்பது நீ புரிதலாக வைத்துக்கொள். என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.